மகர ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே, நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவு நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026ல் கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026ல் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகரம் அப்படின்னாலே சனிக்குரிய ஒரு ராசி. அந்த சனியே அதிபதியாக கொண்ட மகர ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் 3 மாதங்கள் குரு உங்களுக்கு 6ஆம் வீட்டில் நின்று பலன் தருகிறார். அதன் பிறகு 7ஆம் வீட்டிற்கு குரு நகர்கிறார். இதுதான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. 6ஆம் வீட்டில் குரு நின்று பலன் கொடுத்ததை விட 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தான நட்பு ஸ்தானத்திற்கு குரு செல்லும் பொழுது, அது இந்த மார்ச் 2026 நிகழும். அந்த பயிற்சி நிகழும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியின் மீதே குருவினுடைய பார்வை விழுகிறது. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மைகள். அப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்திங்கும்போது நீங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, நல்லதே நடக்கும். ஏற்கனவே 7.5 சனிங்கிறதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. உங்கள் ராசி அதிபதியே சனியாகவே இருந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருப்பாரு, மனவேதனைகள் கொடுத்துருப்பாரு, நம்பியவர்களை உங்களை ஏமாற்றக்கூடிய துரோகங்களை சந்திக்க வைத்திருப்பாரு, கடன் வாங்க வைத்திருப்பாரு. இதெல்லாமே நிகழ்ந்திருக்கும். அப்போ அப்படியெல்லாம் இருந்த அந்த சனி இப்போ உங்களுக்கு 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் இந்த வருஷம் முழுக்கவே ட்ராவல் ஆகிறார். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தே தீர்வார். அது இமயமலையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முயன்றீர்கள் என்றால் அது நடக்கும் இந்த வருஷம். இதெல்லாம் இங்கே நமக்கு கிடைக்க போகுது. ஒரு கூகுள் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு ஒரு ஐடி லைனில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறதோ, அல்லது ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்க எனக்கு வியாபாரத்தில் நான் கொடி கட்டி பறந்துடுவேனா அப்படின்னு ரொம்ப அசட்டையாக இருந்துடாமல், இந்த சனி உபஜயஸ்தானத்தில் இருக்கிற காலத்தில் இதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது பலிக்கவே செய்யும். எப்படி சார் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன்னா சனி அப்படிங்கிற இந்த ஒரு கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் என்ற கிரகம். அவர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா அதை வேறு எந்த கிரகத்தினாலையுமே தடுக்க முடியாது. அந்த இறைவனே உங்களுக்கு துணை நின்று அதை செய்து வைப்பார் சனியோட சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது சனிக்கு மிகவும் ஏற்ற ஒரு இடம். வெரி வெரி ஃபேவரபுளான பொசிஷன். அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். சனி போகும்போது நன்மைகளை கொடுத்து விட்டு செல்வார் அப்படிங்கிறது. ஸோ சனி 2.5 வருடங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த 3ஆம் வீட்டிற்கு நகர்ந்துட்டார். அப்படி நகர்ந்திருக்கும் பொழுது
அவர் கடைசியாக நன்மைகளை அபரிதமாக செய்ய போகிறார் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் குரு வந்து 7ஆம் வீட்டில் நின்று நல்ல பலன்களை தரப்போகிறார். ஏன்னா அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். மற்றொரு பெரிய கிரகமான சனி வந்து 3ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை கொடுப்பதனால் இது ஒரு சிறந்த வருடமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2026 ரொம்ப ஸ்மூத்தாகவே நீங்கள் கடந்து வருவீங்க, ஜெயிக்கவும் செய்வீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியனிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது, அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும் அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் இயந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை இயக்க செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட காலம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும், அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது, பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது, உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.